லாகின் பண்ண உடனே இங்க யூசர் நேம் காட்டும். இங்க வந்து நம்ம என்ன பிரான்ச்ல லாகின் பண்ணியிருக்கோமோ, அந்த லாகின் பண்ண பிரான்ச் நேம் காட்டும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் காட்டும். இது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்டின்னா, லோ ஸ்டாக் வந்து மெடிசின் வந்து என்ன இருக்கோ, அந்த நோட்டிஃபிகேஷன் இங்க வந்து காட்டும். அண்ட் தென் இந்த டேஷ்போர்ட் வந்து நேவிகேட் ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். இது இங்க என்ன டிஸ்ப்ளே ஆகும் அப்டின்னா, நம்ம இன்சர்ட் பண்ற அவுட் பேஷண்ட் லிஸ்ட் வந்து இங்க டாக்டர் டேஷ்போர்ட் செக்இன்ல வந்து இங்க வியூ ஆகும். நான் ஒன் பை ஒன் ஃப்ளோவா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட் எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பேஷண்ட் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நீங்க பேஷண்டோட ஃபுல் நேம் டைப் பண்ணணும். அண்ட் தென் பேஷண்டோட மொபைல் நம்பர், ஜெண்டர், அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த். இஃப் இன் கேஸ் டேட் ஆஃப் பர்த் இல்லாமல் நீங்கள் ஏஜ் மட்டும் என்டர் பண்ணாலும் என்டர் பண்ணிக்கலாம் மேனுவலாக. ஆட் பண்ணியிருக்க பேஷண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் வந்து டிஸ்ப்ளே ஆகும். அவுட் பேஷண்ட் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அவுட் பேஷண்ட் ஓபிடின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி டாக்டர் இருக்காங்க. டாக்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்சர்ட் பண்ண பேஷண்ட். நீங்கள் ஒன்ஸ் பேஷண்ட் செலக்ட் பண்ணாலே ஏஜ் ஜெண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிடும். அண்ட் தென் ரீசன் ஃபார் விசிட் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அவங்களோட பிபி, என்னென்ன ஃபீல்ட்ஸ் உங்களுக்கு தேவையோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெட் மார்க் இருக்கிறது மட்டும்தான் மேண்டட்ரி, அதை கம்பல்சரியாக ஃபில் பண்ணணும். ஒன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. இந்த அவுட் பேஷண்ட் விசிட் இந்த ஓபியில் இருக்கிற பேஷண்ட் வந்து இங்கே நம்ம ஆட் பண்ண டாக்டரோட செக்இன் பேஜில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். டாக்டர் வந்து வியூ பண்ணி டாக்டரோட டேஷ்போர்டில் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓபி பேஷண்ட் இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றது. டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ரைட் ப்ரிஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஜ்க்கு போயிடும். இங்கே வந்து டாக்டருக்கு வந்து கவுண்ட் டிஸ்ப்ளே ஆகிடும். அண்ட் தென் டாக்டர் வந்து பர்டிகுலர் பேஷண்ட் வந்து சர்ச் பண்ணிக்கணும்னா சர்ச் பண்ணிக்கலாம். இந்த ரைட் ப்ரிஸ்கிரிப்ஷன் பட்டன் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஜுக்கு நேவிகேட் ஆகிடும். டாக்டர் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதி கொடுத்துக்கலாம். இந்த லெஃப்ட் சைடில் வந்து அந்த பேஷண்ட்டுக்கான ப்ரீவியஸான ப்ரிஸ்கிரிப்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து இங்கே ஷோ ஆகும். இந்த ப்ரீவியஸான ப்ரிஸ்கிரிப்ஷன் டேட்டாவே திருப்பி டாக்டர் வந்து கொடுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த காப்பி ஐகான் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பேஸ்ட் ஆகிடும். அண்ட் அடிஷ்னலாக நம்ம டைப் பண்ணணும்னு நினைக்கிறனாலுமே டாக்டர் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஃபைவ் டேஸ் சாப்பிடணும். இன்ஸ்ட்ரக்ஷன்றது பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா இல்லை எம்டி ஸ்டமக்கா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் விசிட்ன்றது என்னன்னா அவங்க எப்போ வரணும் அப்படின்றதுக்கான டேட் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறது. இங்கே வந்து 4, 5, 6 இல்லை ஆஃப்டர் 7 டேஸா இல்லை 15 டேஸா 30 டேஸா அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக டேட் செலக்ட் ஆகிடும். இப்போ எனக்கு இப்போ வந்து அவங்க எக்ஸ்ரே எடுக்க போயிருக்காங்க, ரிப்போர்ட்ஸ் வந்து வரணும், அப்படி ரிப்போர்ட்ஸ் வந்தால் தான் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுத முடியும் அப்படின்னா டாக்டர் வந்து இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து டிராஃப்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஒன்ஸ் இந்த டிராஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா டாக்டரோட டிராஃப்டில் வந்து இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து வந்துடும். டிராஃப்டில் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டோடது வந்துடும். ஒன்ஸ் அவங்களுக்கு ரிப்போர்ட் வந்த உடனே அவங்க வந்து அதை எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி அவங்க இந்த இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இஃப் இன் கேஸ் நியூவாக ஆட் பண்ணோம்னா அந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி அவங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். செக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் சேவ் ஆகிடும்.
டாக்டர் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். எத்தனை செக் அவுட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அண்ட் தென் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஹிஸ்ட்ரியும் பார்த்துக்கலாம். வியூ பண்ணி பார்க்கணும்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா இந்த பிரிண்ட் பட்டன் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகிடும். அவங்க எடிட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த பென்சில் ஐக்கான் வச்சு அவங்க எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ப்ரிஸ்கிரிப்ஷன் ரிமைண்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து நெக்ஸ்ட் விசிட் டேட்டுன்றது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ரிஸ்கிரிப்ஷனில். அங்கே வந்து அவங்க நெக்ஸ்ட் எப்போ வரணும் அப்படின்றத அங்கே வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த டேப்ல வந்து அவங்க வந்து பார்த்துக்கலாம். அந்த பர்டிகுலர் டேட்டில் அவங்க வந்து வர்றது வந்து இங்கே காட்டிகிட்டே இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேஷண்ட் வந்து வரணும் அப்படின்ற ஜஸ்ட் ஒரு ரிமைண்டருக்கான ஒரு டேட்டா வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகும். ஒன்ஸ் டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதின உடனே அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் டேட்டா வந்து ஃபார்மசி டேஷ்போர்டில் போயிடும். டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதின உடனே ஃபார்மசி டேஷ்போர்டில் வந்து டாக்டர் எழுதின ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகும். ஒன்ஸ் இந்த கன்வெர்ட் டு பில் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா பில்லிங் வந்து நேவிகேட் ஆகிடும். ஒன்ஸ் அந்த கன்வெர்ட் டு பில் கிளிக் பண்ண உடனே பேஷண்ட்டோட நேம் அண்ட் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க டேப்லெட்ஸ் அண்ட் எவ்வளோ குவான்டிட்டி எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே ஃபெச் ஆகி வந்துடும். ஸோ இஃப் இன்கேஸ் நம்ம இன்னொரு டேப்லெட் அவங்க எதுக்காச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் வாங்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இஃப் இன்கேஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம சேவ் கொடுத்துடலாம். அப்ளை ஜிஎஸ்டி கொடுக்கணும் அப்படின்னா இங்கே டிக் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி ஆட் ஆகிடும். அண்ட் வேணாம்னு நினச்சோன்னா அன்டிக் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி சேம் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் ரவுண்ட் ஆஃப். அண்ட் நான் சேவ் கொடுக்குறேன். அண்ட் சேவ் ஆனதை நம்ம வந்து பில்லிங் ஹிஸ்ட்ரியில் போய் வந்து பார்க்கலாம். வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி தான் டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் தென் தெர்மல் பிரிண்ட்லேயும் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இன்பேஷண்ட் ஃப்ளோ பார்க்கலாம். இன்பேஷண்ட் ஃப்ளோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இந்த ப்ளஸ் ஐபிடி பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேஷண்ட் வந்து இருக்கிற பேஷண்ட் வந்து அட்மிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா சர்ச் பண்ணிக்கோங்க. இஃப் இன்கேஸ் நியூ பேஷண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் நியூ பேஷண்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே ரெக்வயர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ரூம் டைப் வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல், ஐசியூ, ப்ரைவேட் அந்த மாதிரி. நம்ம வந்து இங்கே ரூம் டைப் வந்து கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அவைலபிளாக இருக்க ரூம் நம்பர் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இந்த ரூம் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அந்த ரூமில் இருக்கிற பெட் நம்பர் வந்து டிஸ்ப்ளே ஆகிடும் அவைலபிளாக இருக்கிறது. நீங்கள் செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட் வந்து நம்ம அட்மிஷன் வந்து ஓவர் ஆகிடும். அண்ட் தென் அந்த பேஷண்ட்டோட பில்லிங் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பில்லிங் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டான பர்டிகுலர் ரூம் பில் இல்லை அவங்க ஃபார்மசி அப்படின்ற எல்லா ஹிஸ்ட்ரியும் வந்து இங்கே நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஐ ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பில் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இஃப் இன்கேஸ் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எடிட் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி அவங்க பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பேமெண்ட் ஹிஸ்ட்ரி டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ ஒன்ஸ் அவங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு பிரிண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு பில் வந்து ஜென்ரேட் ஆகும். வேணும்னா சேவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி பே பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பேமெண்ட் மோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் டைப்பு அண்ட் அமௌண்ட்டு. ஒன்ஸ் ஃபீல்டு எல்லாமே ஃபில் பண்ணப்போ சப்மிட் பேமெண்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட ஹிஸ்ட்ரி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களோட பில் வந்து ஜென்ரேட் ஆகிடும்.
ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி ஷோ ஆகும். அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்றது. வேணும்னா நம்ம வியூ, எடிட், டெலீட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் பேஷண்ட் ஹிஸ்ட்ரி. ஒரு பேஷண்ட்டுக்கான அவுட் பேஷண்ட் டீட்டெயில்ஸ், இன்பேஷண்ட், அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ், பில்லிங் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து அந்த பர்ட்டிகுலர் பேஷண்ட்டுக்கான பார்க்குறதுக்கான ஒரு பிளேஸ் அது. அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துடும். அவுட் பேஷண்ட் டீட்டெயில்ஸ், இன்பேஷண்ட் டீட்டெயில்ஸ், அவங்களுக்கு எழுதி கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் ஹிஸ்ட்ரி, அண்ட் தென் பில்லிங் ஹிஸ்ட்ரி. ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் வியூ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் அவுட் பேஷண்ட் ஹிஸ்ட்ரி. அண்ட் அவுட் பேஷண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்றது என்னன்னா, இன்னைக்கு வந்திருக்க பேஷண்ட் வந்து ஆக்சுவலி பேஷண்ட் வந்து டாக்டர் பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட் வந்து இன்ஆக்டிவ் ஆயிடுவாங்க. இன்னைக்கு எத்தனை பேஷண்ட் வந்திருக்காங்க அப்படின்றது பார்க்கறதுக்காக அவுட் பேஷண்ட் ஹிஸ்ட்ரின்ற டேட்டா வந்து இங்கே ஷோ பண்ணியிருக்கோம். இன்னைக்கு எத்தனை ஓபி வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் தென் பேஷண்ட் ஃபைல். இங்கே வந்து பேஷண்ட்டுக்கான எக்ஸ்ரேஸ் இல்லை வந்து பேஷண்ட்டோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணுன்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஐ ஐகான் கிளிக் பண்ணி. அண்ட் டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் ஆப்ஷனும் இருக்குது. பேஷண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் பேஷண்ட் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் நேம் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐட்டம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த ப்ளஸ் ஐட்டம் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி மேனுவலாகவும் என்டர் பண்ணலாம். இஃப் இன் கேஸ் வந்து நம்ம பல்க் இம்போர்ட் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இங்கே வந்து இம்போர்ட் ஐட்டம் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைல் அப்லோட் பண்ணணும். ஃபார் இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு டேட்டா வேணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் டு டவுன்லோட் சாம்பிள்னு இருக்கு. கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்மேட்டில் இன்சர்ட் பண்ணணும். அப்லோட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இன்சர்ட் பண்ண டேட்டா எல்லாமே வந்து இந்த டேபிளில் டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் இந்த டேட்டா எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்ச்சேஸ் ஆர்டரை கிளிக் பண்ணணும். ஆர்டர் கிளிக் பண்ணி சப்ளையரை கிளிக் பண்ணிக்கோங்க. இஃப் இன் கேஸ் நியூ சப்ளையராக இருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெக்வயர்ட் ஃபீல்ட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்வாய்ஸ் நம்பர், மேண்டட்ரி ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து பிராண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிராண்டை செலக்ட் இஃப் இன்கேஸ் இது நியூவான பிராண்ட் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் பட்டன் ஆட் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பிராண்ட் நேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கனாலே ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணாலே இங்கே கீழே ட்ராப் டவுனில் ஷோ ஆகும். செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ப்ராடக்ட் நேம், அண்ட் தென் அதோட குவான்டிட்டி, பர்ச்சேஸ் ப்ரைஸ், எம்ஆர்பி, ஜிஎஸ்டி இஃப் இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா, அப்படி இல்லைனா 0ன்னு கொடுத்துருங்க. பேட்ச் நம்பர் அண்ட் எக்ஸ்பைரி டேட். இந்த எக்ஸ்பைரி டேட் நம்ம இங்கே கொடுக்குறது வந்து இங்கே நோட்டிஃபிகேஷனில் வந்து ஷோ ஆகும். இந்த டேப்லெட் வந்து இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற டேப்லெட் வந்து 10 குவான்டிட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸ்பைரி டேட். அண்ட் ஒன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபில் பண்ணக்கப்புறம் சேவ் கொடுத்துருங்க. அண்ட் இதோட ஹிஸ்ட்ரி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்க்கலாம். ஐ ஐகான் கிளிக் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே என்டர் பண்ணுற குவான்டிட்டி வந்து இங்கே வந்து அவைலபிள் ஸ்டாக்கில் வந்து ஷோ ஆகும். நம்ம இப்போ வந்து என்டர் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ். அண்ட் தென் லோ ஸ்டாக் வந்து எவ்வளோ டிஸ்பிளே ஆகும்னா குவான்டிட்டி வந்து மினிமம் வந்து 30 இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ஷோ ஆகும். அண்ட் எக்ஸ்பைரி ஸ்டாக்கில் வந்து நம்ம பர்ச்சேஸில் போடுற எக்ஸ்பைரி டேட் வச்சு 90 டேஸ் வந்து கேல்குலேட் ஆகும். இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து எக்ஸ்பைரிங் சூன் அப்படின்ற இந்த டேபிளில் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர்.
ஒரு பிரான்ச்ல இருந்து ஒரு பிரான்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இங்க நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டேப்லெட் அண்ட் தென் குவான்டிட்டி. அண்ட் நீங்க செலக்ட் பண்ணாலே குவான்டிட்டி நம்ம செலக்ட் பண்ணாலே அது பேட்ச் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆகி எத்தனை குவான்டிட்டி அப்படின்றத காட்டிடும். அண்ட் தென் சேவ் பண்ணி சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டாக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அண்ட் அதோட ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட்ல வந்து பார்த்துக்கலாம். அந்த லேப் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேட்டகரி ஆட் பண்ணணும். இந்த ஆட் கேட்டகரி பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கேட்டகரி நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஆட் கேட்டகரி. ஒன்ஸ் நம்ம ஆட் பண்ண உடனே இந்த டேபிளில் வந்து ஷோ ஆகும். அண்ட் தென் டெஸ்ட் ஆட் பண்ணணும். டெஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஆட் டெஸ்ட் ஆட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். டெஸ்ட் நேம், அப்ரிவேஷன், ப்ரைஸ், செலக்ட் கேட்டகரி. நம்ம இப்போ ஆட் பண்ண அந்த கேட்டகரி வந்து ட்ராப் டவுனில் ஷோ ஆகும். இல்லை புதுசாக ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ளஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லா ஃபீல்ட்ஸும் வந்து நீங்கள் என்டர் பண்ண உடனே சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும். இந்த டேபிளில் வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் டெக்ஸ்ட் பேராமீட்டர். இந்த ப்ளஸ் பேராமீட்டர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இன்சர்ட் பண்ண டெஸ்ட் காட்டும். அண்ட் பேராமீட்டர் நேம் நம்ம என்டர் பண்ணணும். அண்ட் தென் அதோட யூனிட், ரெக்வயர்ட் ஃபீல்ட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டேபிளில் டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் பேனல். இந்த ப்ளஸ் ஆட் பேனல் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியிருக்கிற கேட்டகரி பேனல் நேம் வந்து நம்ம டைப் பண்ணணும். அண்ட் தென் அந்த பேனலோட ப்ரைஸு, ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியிருக்க டெஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நியூவாக வேணும்னாலுமே நீங்கள் இதை ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி நியூவாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ரெக்வயர்ட் ஃபீல்ட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டேபிளில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் டெக்ஸ்ட் பேக்கேஜ். இந்த ஆட் பேக்கேஜ் பட்டன் ப்ளஸ் ஆட் பேக்கேஜ் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாப்அப் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். பேக்கேஜ் நேம், பேக்கேஜ் ப்ரைஸ் அண்ட் தென் ஜெண்டர். இந்த பேக்கேஜ் வந்து மேலுக்கா ஃபீமேலுக்கா இல்லை போத் ரெண்டு பேத்துக்குமேவான்னு செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியிருக்க பேனல்ஸ், ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியிருக்க டெஸ்ட்டு, இல்லை நமக்கு நியூவாக வேணும்னாலுமே இங்கே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாப்அப் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இங்கே இருக்கிற ஃபீல்ட்ஸ், ரெக்வயர்ட் ஃபீல்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேனல் ஆட் ஆகிடும். இங்கே ட்ராப் டவுனில் ஷோ ஆகும். நீங்கள் வந்து உங்களுக்கு ரெக்வயர்ட் ஆனதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பேக்கேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேக்கேஜில் வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் ஒரு பேஷண்ட்டுக்கு பில் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லேப் பில் போயிட்டு பேஷண்ட்டை வந்து சர்ச் பண்ணி டாக்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த லேப் இன்வெஸ்டிகேஷனில் நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்க டெஸ்ட் பேராமீட்டர், பேனல்ஸ், பேக்கேஜ் எல்லாமே காட்டும். நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலே இங்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பேமெண்ட் மோட், அண்ட் தென் அமௌண்ட், அண்ட் தென் ஜிஎஸ்டி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. வேணாம் அப்படின்னா அன்செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டேட்டா எல்லாமே ஃபில் பண்ணக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும். அண்ட் தென் சப்மிட் பண்ண பில்ஸ் வந்து ஆல் பில்ஸில் வந்து பார்க்கணும். அண்ட் இதில் வந்து ஸ்டேட்டஸ் காட்டும். அவங்க வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிக்கிட்டாங்களா இல்லை பெண்டிங்கில் இருக்கா அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து காட்டும். நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா அந்த ஐ ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வியூ ஆகும். அந்த பேஷண்ட்டுக்கான ரிப்போர்ட் வந்து ரிப்போர்ட்டில் வந்து ரிசல்ட் என்டர் பண்ணணும். இந்த என்டர் ரிசல்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டுக்கான வேல்யூஸ் என்டர் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து நேவிகேட் ஆகும். பேஷண்ட் நேம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபெச் ஆகி வந்துடும். அண்ட் தென் நீங்கள் வேல்யூ டைப் பண்ணி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும். டெஸ்ட் ரிப்போர்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து பேஷண்ட் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா பேஷண்ட்டோட டெஸ்ட் ரிப்போர்ட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துக்கலாம். வியூ பண்ணி பார்த்துக்கலாம், எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் நம்ம இப்போ லேப் சப்மிட் பண்ணியிருக்கிற ரிப்போர்ட் வந்து டாக்டர் டேஷ்போர்டில் வந்து டிஸ்பிளே ஆகும் ஃபார் டாக்டர் அப்ரூவ் பண்ணுறதுக்கு. டாக்டர் டேஷ்போர்டில் வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே நம்ம ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணால் இங்கே டாக்டருக்கு வந்துடும். டாக்டர் வந்து அந்த ரிப்போர்ட் வந்து இந்த ஐ ஐகான் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பாப்அப் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ரிப்போர்ட் ஓப்பன் ஆகும்.
டாக்டர் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ரூவ்டுன்ற ஸ்டேட்டஸ் காட்டும். டிஃபால்ட்டாக பெண்டிங்கில் இருக்கும். இந்த ஐ ஐகான் கிளிக் பண்ணி ரிப்போர்ட்ஸ் வந்து டாக்டர் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இந்த அப்ரூவ் பட்டன் கிளிக் பண்ணி டாக்டர் வந்து அப்ரூவ் பண்ணிக்கலாம் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸை. எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். இந்த ப்ளஸ் எக்ஸ்பென்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே எக்ஸ்பென்ஸ் டைப் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இன்னும் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து எக்ஸ்பென்ஸ் டைப் நேமை வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ட்ராப் டவுனில் ஷோ ஆகும். இப்போ நான் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் டேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அமௌண்ட் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் கிரியேட் ஆகிடும். அண்ட் தென் ரிப்போர்ட்டில் வந்து டேட் வைஸ் சேல், மந்த் வைஸ் சேல் எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஆயிருக்கு, அந்த ரிப்போர்ட் வந்து நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக எக்ஸலாக பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா ரிப்போர்ட்ஸும் பார்த்துக்கலாம். இங்கே ரிப்போர்ட்ஸில் சேல்ஸ் ரிப்போர்ட், பர்ச்சேஸ் ரிப்போர்ட், பேஷண்ட்ஸ் டேட் வைஸ், மந்த் வைஸ், கேட்டகரி வைஸ், ஓபி எத்தனை பேஷண்ட் வந்திருக்காங்க, மந்த் வைஸ் பார்த்துக்கலாம், இயர் வைஸ் பார்த்துக்கலாம். கேட்டகரி வைஸ் பேஷண்ட், மந்த் வைஸ், இயர் வைஸ் பார்த்துக்கலாம். அண்ட் எல்லா ரிப்போர்ட்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிடிஎஃப், எக்ஸல், பிரிண்டில். அண்ட் தென் ஹாஸ்பிட்டல் செட்டிங்ஸ், இங்கே ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் அந்த பிடிஎஃப்ல வந்து நமக்கு என்ன அலைன்மெண்ட் வேணுன்றதை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்டில் வேணும் அப்படின்னா நம்ம லெஃப்ட் வச்சுக்கலாம். அண்ட் தென் ஹாஸ்பிட்டல் தீம், இல்லை நான் எனக்கு ரீசெட் பண்ணணும்னா ரீசெட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஹாஸ்பிட்டல் ஸ்டோரேஜ், இங்கே அவங்க எவ்வளோ ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஹாஸ்பிட்டலோட நேம் காட்டும், ஹாஸ்பிட்டல் சிட்டி, ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் காட்டும். அண்ட் தென் ஹாஸ்பிட்டல் சிட்டி டீட்டெயில்ஸ். அண்ட் தென் ஹாஸ்பிட்டல் பிரான்ச் டீட்டெயில்ஸ் காட்டும். அண்ட் ஸ்டாஃப் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ளஸ் ஸ்டாஃப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெக்வயர்ட் ஃபீல்ட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்டாஃப் நேம், டேட் ஆஃப் பர்த், ஸ்டாஃபோட ஜெண்டர், ஜாயின் நேம், ஜாயின் டேட், மொபைல் நம்பர், இமெயில் அண்ட் டெசிக்னேஷன், டாக்டர். இஃப் இன்கேஸ் நமக்கு புதுசாக ஆட் பண்ணணும்னா இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டெசிக்னேஷன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பிரான்ச், ரோல், ஆட் ஸ்டாஃப் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே டேபிள் டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் லாக் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஐகான் கிளிக் பண்ணிவிட்டு லாக் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா லாக் அவுட் ஆகிடும். தேங்க்யூ.